மைதிலி. எழுதியவர் தேவன். அத்தியாயம் 7. மோட்டார் கிளம்பியது. மத்தியான வெயில் ஏற ஏற செல்லமணியின் பயமும் நடுக்கமும் அதிகமாகிக் கொண்டே வந்தன. அவன் அதைரியம் இனி தாங்க முடியாத நிலைமையை அடைவதும் 12 மணி அடிப்பதும் சரியாக இருந்தன. இதற்குள்ளாக வெளியே சென்ற சர் சந்தானத்தின் மோட்டார் 3 முறை பங்களாவுக்கு திரும்பி வந்துவிட்டு சென்றது. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அதில் சர் சந்தானம் வருவாரா என்ற ஆவலுடன் செல்லமணி எட்டி பார்த்தான். ஆனால் அது வேறு யாரையாவது பங்களாவில் இறக்கிவிட்டு திரும்பி போய்க் கொண்டிருந்தது. அவர்களை பார்க்கும்போது செல்லமணியின் அச்சம் பன்மடங்கு பெருகிற்று. ஐயையோ, இவர்கள் என் கச்சேரியை கேட்பதற்காக அல்லவா வருகிறார்கள் என்று நினைத்து நடுங்கினான். சரியாக 12 மணிக்கு சர் சந்தானம் திரும்பினார். அவருடன் கூட மாக்காளியூர் மணியையர் அவருடைய சம்சார சகிதம் இறங்கினார். அந்த அம்மாள் இறங்கினவுடனே மோட்டார் ஸ்பிரிங்குகள் தங்கள் உடலை நீட்டி சோம்பல் முறித்து கொண்டன. சந்தானம் வந்தவுடனே பங்களாவில் பரபரப்பு அதிகமாயிற்று. தோட்டத்து பையன் கண் விழித்து ஒரு வாளியில் ஜலத்துடன் செடிகளுக்கு ஜலம் விடலானான். பேச்சி முத்து வேலைக்காரி முனியாயியை விரட்டத் தொடங்கினான். சர் சந்தானம், வந்தவர் எங்கே, சாப்பிட்டாயிற்றா என்று கேட்டார். இருக்கிறாரு, உங்களுக்காகத்தான் காத்திருக்காரு என்றான் பேச்சி முத்து. எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனேனே, என்ன மைதிலி? மைதிலி அடுத்த நிமிஷம் அங்கே தோன்றினாள். வேறொரு அறையிலிருந்து அழைக்கப்படாமலே மந்திரேசனும் வெளிப்பட்டான். என்ன மாமா, ரொம்ப நாழி செய்து விட்டீர்களே, வந்த பேரெல்லாம் சாப்பிட்டாகிவிட்டது. பாடகர் மட்டும் நீங்கள் வராமல் சாப்பிட மாட்டேன் என்கிறார் என்றாள் மைதிலி. பின் கூப்பிட அவரை. பேச்சி முத்து ஒரே ஓட்டமாக போய் செல்லமணியை எஜமான் அழைப்பதற்காக கூப்பிட்டான். இதேதடா புது ஆபத்து என்று எழுந்த செல்லமணிக்கு தடுமாற்றம் விருத்தியடைந்தது. சட்டையை எடுத்து அங்கவஸ்திரம் போல் போட்டுக்கொண்டான். அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டான். மூக்கு கண்ணாடியை கடிகாரமாக காதில் வைத்து பார்த்தான். கடைசியில் ஒருவாறு சமாளித்து கொண்டு ஒரு அசட்டு தைரியத்துடன் சந்தானம் ஐயரின் அறையை நோக்கி கிளம்பினான். அவன் போகும்போது அவர் நடு ஹாலில் உட்கார்ந்திருந்தார். அவனுக்கு இருந்த பயத்தில் அவர் ஒரு மாமிச குன்று போல் அவனுக்கு தெரிந்ததே ஒழிய அவர் முகமே கண்ணில் படவில்லை. அதை கவனிக்கவும் தைரியம் உண்டாகவில்லை. ஒரு கும்பிடு போட்டு நமஸ்காரம் என்றான். அவன் தொண்டையை அடைத்து கொண்டு சப்தம் வெளியே வர மறுத்தது. எவனா கச்சேரி பண்ண போகிறான், பேர் வழிக்கு திடமாக பேசக்கூட வரவில்லையே என்று சந்தேகத்துடன் மந்திரேசன் நோக்கினான். அவன் மனத்தை அறிந்தவள் போல் மைதிலியுடனே, நம் வித்வான் பாடத்தான் போகிறோமே என்று அதிக பேச்சு வைத்துக் கொள்வதில்லை என்றாள். செல்லமணிக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, இவள் பெரிய போக்கிரி பெண்ணாக இருப்பாள் போலிருக்கிறதே, இவளை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று சந்தேகம் இப்போது பலமாக உண்டாயிற்று. உட்காருங்களேன், யாரங்கே, சீக்கிரம் இலை போட சொல் என்று சர் சந்தானம் இரைச்சல் போட்டுவிட்டு தாம் உட்கார்ந்திருந்த ஈசி சேரில் சாய்ந்தார். எதிரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த நாற்காலியில் செல்லமணி பயபக்தியுடன் உட்கார, அவனுக்கு பக்கத்தில் இருந்த சோபா நாற்காலியில் காலை நீட்டிக்கொண்டு மைதிலி அமர்ந்து கொண்டாள். கோண்டு ஐயர் இலை போட உள்ளே போக மந்திரேசனும் டிரைவர் கோவிந்தசாமிக்கு உத்தரவிட வெளியே போய்விட்டான். வந்திருந்தவர்களெல்லாம் மாடி ஹாலில் கூடிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காமல் சர் சந்தானத்தின் காலில் விழுந்து உண்மையை ஒப்புக்கொண்டு விடலாம் என்ற ஆசை செல்லமணிக்கு தீவிரமாக உண்டாகி அதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அவன் மனத்தில் தோன்றும் எண்ணங்களை கண்ணாடி போல் மைதிலி பார்த்து வருவதை அவன் கவனிக்கவில்லை. உங்களுக்கு ரயில் தவறியிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றார் சர் சந்தானம். ஆமாம் ஆமாம், எதிர்பாராத விதமாக, நான் ஒன்றும் சொல்லிக்கொள்ள முடியாதபடி நிர்பந்தமாக, அதாவது ராத்திரியே உங்களை பார்த்து உண்மையை சொல்லி என்று குழறிக்கொண்டே செல்லமணி ஆரம்பித்தான். அதனால் என்ன, ரயில் தவறுவது எல்லோருக்கும் சகஜம்தான். ஏன், நான் கூட ஒரு சமயம். நான் அதை சொல்லவில்லை. நேற்று ராத்திரி நான் ரயிலில் இறங்கினேனோ இல்லையோ, அப்போது மோட்டாரில் ஏறுவதற்கு நான் எவ்வளவோ என்று சொல்ல வாயெடுத்தவன் ஐயோ என்று காலை வேகமாக இழுத்து கொண்டான். மைதிலி தன் காலை அவன் கால் விரல் மீது வைத்து ஒரு அழுத்து அழுத்திவிட்டாள். என்ன என்ன என்று எழுந்தார் சந்தானம். ஒன்றுமில்லை, மேஜையின் காலடியில் இவர் கால் அகப்பட்டு கொண்டு விட்டது.
வேறு ஒன்றுமில்லை என்று சமாதானம் சொன்னாள் மைதிலி. ஆனால் அவள் அப்போது செல்லமணியை பார்த்த பார்வையில், பார்த்தீர்களா, இன்னொரு தரம் என்னை மீறினால் என்ன செய்வேன் தெரியுமா என்று எச்சரிக்கை தெரிந்தது. ரொம்ப சரி, எழுந்திருக்கலாம், இலை போட்டாயிற்று என்று சொல்லிக்கொண்டே வந்து கையில் இருந்த பொடியை மூக்கில் திணித்து கொண்டார் கோண்டு. சரியாக 2 மணிக்கெல்லாம் ஹாலில் ரத்தின கம்பளங்களை பேச்சு முத்து விரித்து கொண்டிருந்தான். ஸ்டாண்டுகளில் ஊதுவத்திகளை செருகி பன்னீர் சீசாக்களையும் மூளைக்கொன்றாக வைத்தான். கச்சேரி நடப்பதற்கு அவசியமான காரியங்களை மந்திரேசனை மேற்பார்வை பார்த்து கொண்டான். சாப்பாட்டுக்கு பிறகு மைதிலி ஒரே முறைதான் செல்லமணியை வந்து பார்த்தாள். அதுவும் காப்பி கொடுக்கும் சாக்காக வந்தாள். ஒரு வெள்ளி டம்ளரில் கொண்டு வந்த சூடான காப்பியை அவன் அமிர்தமாகவே நினைத்து உட்கொண்டான். பிறகு மைதிலியை பார்த்து, உங்கள் காரியம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று தீனமான குரலில் கேட்டான். புரியாமல் ஒன்றுமில்லையே, 4 மணிக்கு தயாராக இருங்கள் என்றாள் அவள். 4 மணிக்கு என்ன நடக்கப் போகிறது? உங்கள் கச்சேரிதான் என்று சிரித்தாள். ஐயோ, நீங்கள் சொல்வது விளங்கவில்லையே. அப்போது உங்கள் பாட்டை பார்த்து கொள்ளலாம். எனக்கு தான் பாட்டு வராது என்று சொன்னேனே, இப்படி என்னை கைவிட்டால்? அப்படியென்றால் அப்போது அவர்கள் பாட்டை பார்த்து கொள்ளலாம். ஐயையோ, இதற்குத்தானா என்னை? நீங்கள் எதற்காக இப்படி பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்பதில் சந்தேகம் இருந்தால் நேரே போய் அவரிடம் சொல்லிக் கொள்ளுங்களேன். நான் குறுக்கே நிற்கவில்லை என்று வழிவிட்டு ஒதுங்கி நின்றாள் மைதிலி. இனிமேல் நான் எப்படி போய் சொல்வது? நான் வேண்டுமானால் உங்களுக்காக சொல்லட்டுமா? ஐயையோ, அப்புறம் என்ன ஆகும்? அப்படியானால் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு கவலைப்படாமல் இருங்கள். சரியாக 4 மணிக்கு தயாராக இருங்கள். அப்படியென்றால் நான் சொன்னபடி கேளுங்கள் என்று அர்த்தம். எனக்கு இருப்பது ஒரே ஒரு கவலைதான். அது என்னவோ? நாம் புறப்படுவதற்குள் நிஜ பாடகர் வந்து சேராமல் இருக்க வேண்டும். மைதிலி நிற்காமல் அங்கிருந்து போய்விட்டாள். மறுபடி செல்லமணிக்கு மார்பு அடித்து கொள்ள தொடங்கிற்று. இந்த பெண் யார்? இவள் என்னமாக என் மீது இவ்வளவு சக்தியை உபயோகிக்கிறாள்? நான் ஏன் இவளை மீற முடியாமல் திண்டாடுகிறேன்? அதற்கெல்லாம் இவள் அழகுதான் காரணமா அல்லது பேச்சா என்று தீவிரமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திரும்ப திரும்ப மைதிலியின் அழகிய வதனமும் புன்னகையும் அவன் கண்முன் தோன்றி மறைந்தன. இந்த இனிய நினைவுகளை கடிகாரம் டான் டான் என்று 3 மணிகள் அடித்து கலைத்து குட்டி சுவர் செய்தது. அவன் திடுக்கிட்டு எழுந்து நின்றான். இன்னும் 1 மணி அவகாசம்தான் இருக்கிறது. அதற்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது? அது அந்த முருகனுக்குத்தான் தெரியும். அம்மா விபூதி பிரசாதம் எடுத்து வைத்துக் கொள்ள சொன்னாளே, பெட்டி பூட்டியாகிவிட்டது என்று சொன்னோமே, அதன் பலன்தானோ என்று நினைத்தான். கண்ணை மூடிக்கொண்டு, முருகா முருகா, அபராதம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்துவிடு, உன்னை எவ்வளவு நம்பியிருக்கிறேன் என்று வாயோடு முணுமுணுத்து கொண்டான். 3:30 மணிக்கு பிடில்கார ஐயா பிள்ளையும் மிருதங்க வைத்தியும் வந்து சேர்ந்தார்கள். பாடகரை போய் அவர்கள் பார்க்கும் முன்னமே மைதிலி அவர்களுக்கு டிஃபன் செய்வித்து ஹாலில் உட்கார்த்தி வைத்தாள். மற்றும் ஒரு முறை கார் வெளியில் போய்விட்டு ஒருவரை இறக்கிவிட்டு வெளியே சென்றது. பொறுக்கி எடுத்த 10-15 பேர் இப்போது பங்களாவில் கூடியிருந்தார்கள். இவர்கள் 2-3 பேராக சேர்ந்து நின்று பேசலானார்கள். ஒருவர் இருவர் செல்லமணியின் அறை பக்கம் மெல்ல வந்து தலையை உள்ளே விட்டு பார்த்தார்கள். ஒரு ரசிகர் செல்லமணியின் அறைக்குள் திடும் பிரவேசமாக நுழைந்து அவன் கையில் ஒரு கடுதாசியை கொடுத்துவிட்டு போனார். என்னவென்று தெரியாத செல்லமணி நடுங்கி வியர்த்து விறுவிறுத்து போய் அதை பார்த்தபோது அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: தயவு செய்து கச்சேரியில் காமசுந்தராங்கி பாடவும். 4 மணியும் அடித்துவிட்டது. பங்களாவின் 4 மூலைகளிலும் நின்றவர்கள் இப்போது ஹாலில் கூடிவிட்டார்கள். மிருதங்கக்காரரும் பிடில்காரரும் தங்கள் இடங்களில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். 5 நிமிஷத்துக்கெல்லாம் மிருதங்கக்காரர் சாப்பு தட்டும் ஓசை செல்லமணியின் மண்டையில் சுத்தி கொண்டிருப்பது போல் கேட்டது. பிடில்காரர் பிடிலை எடுத்து வைத்துக்கொண்டு புருடுகளை திருகி ஸ்ருதி கூட்டத் தொடங்கினார். பாடகர் எங்கே? பாடகர் வந்துவிட்டாரா? 4 மணி என்றால் 4:20 என்ற அர்த்தம் என்று பெரிய மனிதர்கள் பேசிக்கொண்டார்கள். சர் சந்தானம் தமது பின்கையை கட்டிக்கொண்டு உலாத்தினார். அவர் நடையை பார்த்து கொண்டு மந்திரேசன் நின்றான். இந்த பாடகர் விஷயத்தை பூராவும் மைதிலியிடம் ஒப்படைத்து நிம்மதியாக இருக்கலாம் என்றிருந்த சந்தானத்துக்கு இப்போது கவலை உண்டாகிவிட்டது.
வந்த பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் யார்? மரியாதை தெரியாத பாடகன் என்று வாயோடு சொல்லிக் கொண்டார். 4:15 ஆகிவிட்டது. மிருதங்கக்காரரும் ஃபிடில்காரரும் தயார். வாத்தியங்களுக்கு சுசுரூஷைகளை முடித்துக்கொண்டு கீழே வைத்து விட்டார்கள். பாடகர் இன்னும் ஆஜராகவில்லை. மைத்திலி என்று கூப்பிட்டார் சந்தானம். பதில் இல்லை. மைத்திலி என்று மற்றும் ஒரு முறை 2 கட்டை ஸ்ருதி சேர்த்து கூப்பிட்டார். எனக்கு இது பிடிக்கவே இல்லையப்பா. இந்த பாடகனோ மைத்திலியோ இவர்கள் பேசிக்கொள்வதோ ஒன்றுமே நன்றாயில்லை என்றான் மந்தரேசன். அவன் வார்த்தையை பொய்ப்பிப்பது போலவே மைத்திலி அங்கே தோன்றினாள். ஆனால் அவள் தோற்றத்தைக் கண்டு சர் சந்தானம் திடுக்கிட்டு, ஏன், என்ன மைத்திலி என்ற ஆச்சரியத்துடன் கேட்டார். மந்தரேசன் திகைத்தான். ஐயோ மாமா, திருட்டு போயிருக்கிறது. என்ன திருட்டு? எங்கே? இரும்பு பெட்டியில் இருந்த அட்டிகையை காணோம். பெட்டியுடன் போய்விட்டது. இவர்கள் பேச்சு சபையில் இருந்தவர்கள் கவனத்தை கவர்ந்துவிட்டது. என்ன நடந்திருக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஏதோ விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஊகித்து கொண்டு எழுந்து வந்தார்கள். அடடே, நீ எப்போது பார்த்தாய்? எப்படி பார்த்தாய்? மாமா, அதையெல்லாம் போட்டுக்கொள்ளலாம் என்று போனேன். பெட்டி திறந்து கிடந்தது. மற்ற எல்லாம் இருக்கிறது. அதை மட்டும் காணோம். மாடியில் யார் இருக்கிறார்கள் இப்போது? 4000 ரூபாய் ஆச்சே அதன் கிரயம். இன்னும் பணம் கூட கொடுத்த பாடில்லை. மந்தரேசன் வேகமாக மாடியில் ஏற ஆரம்பித்தான். சந்தானம் அவனிடம் நில் என்று சொல்லிவிட்டு, மைத்திலி, நீ கீழே இரு. இவர்களையெல்லாம் கவனித்து கொண்டு நானும் மந்தரேசனும் பார்த்து கொண்டு வருகிறோம் என்று காதோடு கூறிவிட்டு எல்லோரையும் பார்த்து, கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள், இதோ வந்துவிட்டேன் என்று மந்தரேசனுடன் மாடியில் ஏறினார். மைத்திலி அங்கே விழித்து கொண்டு நின்ற பேச்சி முத்துவை கூப்பிட்டாள். அடே, ஐயா மாடியில் இருக்கும்போது வேறு யாரும் போக வேண்டாம். நீ மாடிப்படியில் நின்று கொள் என்றாள். அப்படியே அம்மா. ஹாலில் இருந்த பேர் மைத்திலியை நோக்கினார்கள். அவள் ஏதாவது சொல்வாள் என்று. ஆனால் அவள் முகம் ரோஜா புஷ்பம் போல் பளீர் என்று ஒரு கவலையும் இன்றி இருந்தது. நீங்கள் எல்லாம் உட்காருங்கள், இதோ வந்துவிட்டேன் என்றாள். 4:30 மணி ஆகிவிட்டதே என்று ஏக்கத்துடன் தூக்கிலிடப்படும் கைதியைப் போல் வெளியே வந்த செல்லமணி, மைத்திலி வெகு வேகமாக படிகளில் இறங்கி பங்களாவின் பின்புறம் செல்வதைக் கண்டு பிரமித்து நின்றான். அவள் பின்னால் ஒரு நாய்க்குட்டியும் ஓடிற்று. ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் ஓர் மோட்டார் கிளப்பப்படும் சப்தம் அவன் காதுகளில் விழுந்தது. அடுத்த நிமிஷம் மைத்திலி முன்சீட்டில் உட்கார்ந்து ஓட்ட ஒரு வெகு பழைய மோட்டார் வண்டி பங்களா வாசலில் வந்து நின்றதை ஆச்சரியத்துடன் பார்த்தான். வெகு வேகமாக மாடிக்கு சென்ற சர் சந்தானமும் மந்தரேசனும் அறைக்குள் சென்றதும் பிரமித்து நின்றார்கள். ஹாலின் மூலையில் இருந்த பெரிய இரும்பு பெட்டியின் கதவு திறந்து கிடந்தது. அதிலிருந்த மற்ற நகைகள் எல்லாம் வைத்தது வைத்தபடி இருக்க, மேலாக இருந்த அட்டிகை பெட்டி இல்லாதது பளிச்சென்று தெரிந்தது. சந்தானம் தமது மகனை பார்த்தார். மந்தரேசன் ஜன்னல் வழியே ஆகாயத்தை பார்த்தான். இது யாரோ தெரிந்த பேர் செய்த வேலை என்றார் அவர். என்ன செய்யலாம்? இது அந்த திக்கண்ணாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வான்? காசை கீழே வை என்பான். இதை அப்படியே வைத்துவிட்டு கீழே வாருங்கள். வந்திருக்கிற பேருக்கு வழி சொல்லிவிட்டு பிறகு இதை யோசிக்கலாம் என்றான் மந்தரேசன். யோசனையில் ஆழ்ந்த சந்தானம், வா, பெட்டியை சாத்தி கொண்டு போகலாம். நான் பேசிக்கொள்கிறேன் அவர்களோடு என்றார். அவர்கள் இறங்கி கீழே வரும்போது அவர்கள் கண்களில் முதலாக தென்பட்ட காட்சி இதுதான். பங்களாவின் பின்னால் இருந்த பழைய ஃபோர்டு காரின் டிரைவர் சீட்டில் மைத்திலி உட்கார்ந்திருந்தாள். அவள் பக்கத்தில் நாய்க்குட்டி ரூபி படுத்திருந்தது. திருடன் போய்கொண்டே இருக்கிறான். என்னோடு யாராவது வரப்போகிறீர்களா? ஒருவரும் வரவில்லையா என்ன என்று நாலாபுறமும் பார்த்து மைத்திலி செல்லமணியின் பக்கம் திரும்பினான். இதை எதிர்பார்த்தவன் போலவே செல்லமணி வேகமாக சென்று பின் சீட்டின் கதவை திறந்து கொண்டு ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான். மந்தரேசன் மாடியிலிருந்து இறங்கியவன் ஒரே பாய்ச்சலாக செல்லமணியின் பின்னால் ஏறப்போனான். மைத்திலி அதை கவனித்ததாகவே தோன்றவில்லை. படீர் என்று மோட்டார் கதவு சாத்தப்பட்டு திடுக்கென்று மோட்டாரும் கிளம்பவே அவன் ஸ்தம்பித்து நின்று விட்டான். கிளம்புகிற அவசரத்தோடு அவசரமாக செல்லமணி, என் பெட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்றான். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது திருட்டு போய்விட்டது என்றாள் மைத்திலி. மோட்டாரின் வேகமும் ஆட்டமும் அது போட்ட சப்தமும் பயங்கரமாயிருந்தன. எதிரில் வந்த கோண்டு ஐயர் கேவலம் ஒரு தம்படியின் குறுக்களவு வித்தியாசத்தால் மோட்டாரில் அகப்படாமல் உயிர் தப்பினார்.
ஒரு திரும்பல் திரும்பி சாலையில் மோட்டார் இறங்கி சோவென்று மேகப்படலங்கள் போல் புழுதியை கிளப்பி விட்டு கொண்டு பறந்து சென்றது. ரொம்ப சரி, அப்படித்தான் நான் நினைத்தேன் என்று சொல்லி காலில் மிதித்த சேற்றை தேய்த்து கொண்டே கோண்டு உள்ளே வந்தார். எங்கே கோவிந்தசாமி, ஏ கோவிந்தசாமி என்று சத்தம் போட்டார் சந்தானம். ஆனால் அதே சமயத்தில் 9 மைல் தூரத்திலிருந்த ராஜப்பேட்டை ரங்கநாயகலுவின் வீட்டில் டிரைவர் கோவிந்தசாமி மோட்டாருடன் கிளம்ப தயாராயிருந்தான். என்ன விசேஷம், என்ன திருட்டு என்று மாக்காளியூர் மணி ஐயர் கேட்டார். அவருக்கு சர் சந்தானம் பதில் சொல்லவில்லை. போலீஸில் சொல்லலாமே என்றார் ஒருவர். போலீசாரிடம் சொல்வதை என்னிடம் சொன்னால் அவர்கள் 2 மாதம் கழித்து சொல்லப்போவதை இப்போதே சொல்கிறேன் என்றார் ஹாஸ்ய பிரியர் ஒருவர். இப்போ மைத்திலி எங்கே போகிறாள் என்று கேட்டார் மந்திரேசனிடம் சர் சந்தானம். திருடனை கட்டி பிடித்து கொண்டு வரப்போகிறாள் என்று மணி ஐயர் சொன்னவுடன், திருடனா, அந்த பாடகனைதான் பெரிய திருடன் என்று மந்திரேசன் முணுமுணுத்து கொண்டான். ஆனால் வெளியில், அதெல்லாம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனை சொல்ல நரசி ரெட்டிப்பேட்டைக்கு போயிருப்பாள் என்றான். அதற்குள் என்ன அவசரம் அவளுக்கு? பெட்டி திறந்து கிடந்தால் என்னது காணோம் என்று தெரிந்து கொண்டு ஏன் நிதானமாக போகக்கூடாது என்று சந்தானம் கவலைப்பட்டார். பாடகர் இல்லாமல் இனி கச்சேரி நடக்காது என்று கண்ட பக்கவாத்தியக்காரர்கள் தங்கள் வாத்தியங்களை உரைகளில் போட்டுக்கொண்டார்கள். ரொம்ப சரி, நான் அப்போதே அப்படித்தான் நினைத்தேன் என்றார் கோண்டு. விஷயத்தை விவரமாக தெரிந்து கொள்ள பிரியப்பட்ட சிலர் கோண்டுவை நெருங்கினார்கள். அவர் அதற்கு, நான் அப்பவே சொல்ல வேண்டுமென்று நினைத்தேன், ஞாபகமில்லை என்று வழக்கம் போல் பதில் அளித்தார். அட, அவரை போய் கேட்கிறீர்களே, அவர் அரை பைத்தியமாச்சே என்று ஒருவர் சொன்னார். ரொம்ப சரி, நானும் அப்படித்தான் சொல்ல நினைத்தேன், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றார் கோண்டு. தேவன் அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.